இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நில்லு. I'm sorry. நான் நிஜமாவே அவ்வளவு தூரம்லாம் எதுவும் யோசிக்கல. அவர் எனக்கு வேலை கொடுக்கலன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாருன்னு நான் ஹர்ட் ஆயிட்டேன். ஆனா அவ்வளவு சின்ன தப்புக்கு நான் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறது சரி இல்லைன்னு தோணுது. நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. கேஸ வித்ட்ரா பண்ணிக்கிறியா? நான் போய் வாபஸ் வாங்குறேன். ஆனா நான் எந்த முகத்தை வச்சுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் நீ வேணா ஒண்ணு பண்றியா? என்ன சொல்லு. நீயே அங்க போய் கேஸ் வித்ட்ரால் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வரியா? நான் வேணா கையெழுத்து போட்டு தரேன். கண்டிப்பா பிரியா, கண்டிப்பா. நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. சரி, நான் போய் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க் யூ. வாங்க. பிரியா, கேஸ் வித்ட்ரால் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்க. நீ சைன் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். பிரியா, என்ன ஆச்சு? ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுதான் எதிரின்னு சொன்னப்ப நான் என்னமோ நினைச்சேன். எனக்கு இன்னைக்குதான் ரொம்ப கிளியரா அது புரியுது. என்ன பேசுற பிரியா? உன்னோட புருஷனை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக என்ன குற்றவாளி ஆக்கணும்னு பாக்குறல்ல? உன் புருஷனோட பேர் மட்டும் கெட்டக்கூடாது, ஆனா ஏமான போனா பரவாயில்லன்றல? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பிரியா. ஒண்ணு வந்து கெஞ்சுவீங்க, இல்ல வந்து மிரட்டுவீங்க. அதுவும் முடியலன்னா பண ஆசையை காமிச்சு உங்க வலையில எங்களை விழ வைப்பீங்க. இங்க பாருங்க, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் உங்க பேச்சுக்கு எதுக்கும் மயங்க மாட்டேன். சந்தியா, யூ கேன் கம் அவுட். என்ன லட்சுமி இதெல்லாம்? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்குன்னு என்னெல்லாமோ டயலாக்லாம் பேசுனீங்க. இங்க வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க காரியம் என்ன? உங்க புருஷனை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க நினைப்பீங்களா?